நம்ம புதுக்கோட்டையிலேயே ஃபர்ஸ்ட் டைமா தட்டு இட்லிலாம் கொடுக்குறாங்களா? அதுவும் இல்லாம அதுல நெய்யை அள்ளி தடவி விட்டு அது மேல பொடியை அழகா தூவி விட்டு கொடுக்குற ஸ்பாட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாரி இட்லி மீன் குழம்பு கடை. இந்த கடையில பெரிய இட்லியா தட்டு இட்லியும் குட்டி இட்லியா நம்ம வீட்டில் போடுற இட்லியும் கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தட்டு இட்லி தான். நான் அந்த தட்டு இட்லிக்கு இம்ப்ரெஸ் ஆகி தான் அங்க போயிருந்தேன். அதுக்கப்புறம் இட்லி மட்டும் இல்லாம தோசையிலையுமே எல்லா வெரைட்டியுமே போடுறாங்க. அப்புறம் இங்க தண்ணி மண்பானையிலேயே குடிக்கலாம். இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேகேசி காலேஜுக்கு ஆப்போசிட்லயும் எய்ம் கார்ஸ்க்கு பக்கத்திலே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அங்க இம்ப்ரெஸ் ஆகி போனது காரணமே இந்த தட்டு இட்லி தான். தட்டு இட்லியை ஃபர்ஸ்ட் தேங்காய் சட்னியும் கார சட்னியும் தொட்டு சாப்பிட்டுலான்ட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த ரெண்டு சட்னி தான் அல்டிமேட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மீன் குழம்பு அவங்களோட ஸ்பெஷல் ஆசோ, அதனால மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டுலாம்னு சொல்லிட்டு இட்லி வித் மீன் குழம்பா அப்படி எடுத்து அடிச்சு சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க. என்ன வேணா டேஸ்ட் மாறலாம், ஆனா இட்லி வித் மீன் குழம்பு கண்டிப்பா டேஸ்ட் மாறாது. ஏன்னா செம்ம பக்காவா இருந்துச்சு. அப்புறம் அங்க இருக்க தோசையும் ஆளு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்ட்டான்.